boneless chicken and vegetable and French baguette. இப்படி செய்து பாருங்க. ஒரு துண்டு எலும்பில்லாத கோழி இறைச்சி, பீன்ஸ் ஒரு கொஞ்சோண்டு, சிவப்பு வெங்காயம் 2 பூண்டு, அதோட வந்து குடமிளகாய் 3 கலரும் வச்சுருக்கிறேன், உருளைக்கிழங்கு. இதெல்லாம் வந்து என்னோடய தோட்டத்தில் விளைஞ்சது, கோழியை தவிர. இதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னனா சதுரமாக வெட்டி எடுப்போம். எல்லாத்தையும் இந்த மாதிரி வெட்டி எடுப்போம். இது உருளைக்கிழங்கு பாருங்க இந்த மாதிரி. இப்போ வந்து இந்த குடமிளகாய் அதே மாதிரி சதுரமாக வெட்டி எடுப்போம். எல்லா குடமிளகாயும் 3 கலர் தானே, 3 கலரையும் கலர்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து எல்லாம் சேர்ந்து நல்லா இருக்கும். அதோடு வந்து இந்த ஃப்ரெஞ்சு பிரெட், அதாவது வந்து பான் பகேத்துன்னு சொல்கிறது, அதோடு சேர்த்து சாப்பிட அருமையாக இருக்கும். ஒன்றுமே தேவையில்லை. அதே மாதிரி பாருங்கள், இது வந்து பீன்ஸு எங்களோட தோட்டத்தில் விளைஞ்சது. அதையும் இந்த மாதிரி சின்னதாக வெட்டி எடுப்போம். நீங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி செய்யலாம். அதே மாதிரி வெங்காயம் பாருங்க, இந்த வெங்காயத்தையும் வந்து இந்த மாதிரி 3 கட் பண்ணிவிட்டு சதுரமாக இந்த மாதிரி வெட்டி எடுப்போம். இது எங்களோட தோட்டத்தில் விளைஞ்ச வெங்காயம். அப்போ எல்லாம் வந்து நேச்சுரலாகவே சாப்பிடக்கூடியதாக இருக்கும், நல்லா இருக்கும். இப்போ வெங்காயத்தை வெட்டியாச்சு. இப்போ வந்து உள்ளியையும் அதே மாதிரி சின்ன வெட்டி எடுப்போம். இந்த மாதிரி வெட்டி எடுத்துகிட்டு இப்போ வந்து கோழி, இந்த துடை நெஞ்சு பகுதி இருக்குல்ல, அதுதான் துடை இல்லை, அதை வந்து இந்த மாதிரி அதே சதுரமாக சின்ன வெட்டுவோம். ஒரு கொஞ்ச நேர வேலை தான், ஆக குழையிற மாதிரி செய்யக்கூடாது. நல்லா பதமாக எடுத்துட்டா அவ்வளவு ருசியாக இருக்கும். சும்மா அப்படியே கரண்டியால் அள்ளி சாப்பிட்லாம். அதோட வந்து இந்த பான் பிரெட் அதை வச்சு சாப்பிட்லாம். நீங்கள் தேவையான சொன்னால் சோறோடையும் சாப்பிட்லாம். பாருங்கள், இப்போ வெட்டி எடுத்துட்டேன் எல்லாத்தையும். இந்த மாதிரி பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குது, கலராக. இப்போ வந்து நான் வந்து பெரிய கரண்டியால் 2 கரண்டி எண்ணெய் விட்டுருக்குறேன். இது போதுமானது. சட்டி கொஞ்சம் நல்லா சூடாட்டின பிறகு சின்ன கரண்டியால் 1/2 கரண்டி சின்ன சீரகம் அதை போட்டுட்டு இப்போ வந்து வெங்காயம் ஒவ்வொண்டா போட்டு கிளறணும். அப்போ தானே அந்த பதமாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வெங்காயத்தையும் உள்ளியும் போட்டு முதல்க்கா இப்படி லேசாக கிளறி விடுவோம். சட்டி வந்து ஓரளவு சூடாகவே வச்சுருங்க எப்போவுமே. இப்போ வந்து இந்த பீன்ஸ் இருக்குல்ல, அதை போடுவோம். பீன்ஸ் கொஞ்சம் வேகணுன்றதுக்காக முதலே போடுறேன். அப்போ அதையும் வந்து இந்த வெங்காயத்தோடு சேர்கிற மாதிரி இந்த மாதிரி செய்யுங்கோ. இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் உப்பு, தேவையான அளவு உப்பு. நான் வந்து சின்ன கரண்டியால் 1 கரண்டி உப்பு போடுறேன். ஏன்னு சொன்னால் சின்ன கரண்டியாக அரை கரண்டி நான் 2 தரம் போடுறேன். உப்பு அளவு பார்த்து போடுங்க, அதிகமாக போட்டால் நல்லா இருக்காது. பிறகு உப்பு தேவையான சொன்னால் அப்புறம் பார்த்து போடலாம். இதே வந்து வடிவாக எல்லாம் சேர்கிற மாதிரி கிளறி போட்டு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி கிளறியாச்சு. ஒரு நிமிஷத்தில் சின்ன கரண்டியால் 1 கரண்டி வந்து அந்த அரை குறையாக இடித்த காஞ்ச மிளகாய் இருக்குல்ல, அதை போட்டுட்டு இப்போ வந்து இந்த குடமிளகாய் இருக்குல்ல, 3 கலர் 3ஐயும் போட்டுருவோம். 3 நிறத்தில் உள்ள அதை போட்டுட்டு ஒருக்கா சும்மா அப்படி பட்டும் படாமல் கிளறி போட்டு இப்போ வந்து உருளைக்கிழங்க போடுவோம். உருளைக்கிழங்கையும் போட்டுட்டு அப்படியே லேசாக கிளறி போட்டு நான் ஒரு 3 நிமிஷம் மூட போகிறேன். இப்போ 3 நிமிஷம் ஆச்சு பாருங்கள். இந்த மாதிரி வந்துடும். அப்புறம் வடிவாக கிளறி போட்டு இந்த மாதிரி கிளறி போட்டு இப்போ வந்து கோழியை போடுவோம். கோழி வந்து கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும். அதனால் வந்து நேரம் மினக்கிட தேவையில்லை. எல்லாத்தையும் சேர்த்து வடிவாக கிளறுங்கோ. இந்த மாதிரி கிளறி போட்டு பார்த்திங்கன்னா சொன்னால் இப்போ வந்து ஒரு சின்ன கரண்டியால் 1 கரண்டி மிளகு சீரகம் அதையும் போட்டு ஒரு 1/4 கரண்டி மஞ்சத்தூள் 2ஐயும் போட்டு கிளறி போட்டு இந்த மாதிரி கிளறி போட்டு மறுபடியும் ஒரு 3 நிமிஷம் மூடி விடுவோம். இப்போ 3 நிமிஷம் ஆச்சு. கணக்காக வெந்திருக்கு. ஆக குழையாமல் எல்லாம் வந்து முழுசாக இருக்கிற மாதிரியே இருக்கும். இப்போ வந்து தேசிக்காய் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு காவாசி கணக்காயில் ஒரு பட்டம் படாமல் விட்டுட்டு கிளறி போட்டு எடுத்துருவோம். இப்போ பார்த்திங்கன்னா சொன்னால் அருமையான எல்லா மரக்கறியும் போட்டு கோழி எலும்பில்லாத கோழியும் போட்டு அருமையான ஒரு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. அதோடு வந்து இந்த பக்கெட் ஃப்ரெஞ்சு பான் இருக்குல்ல, அதுவும் ஸ்லைஸாக விட்டு வச்சுருக்கேன்.
இப்படியே கரண்டியில் அள்ளி சாப்பிட்டு அந்த பானையும் சாப்பிட வேண்டியதான். அவ்வளோ நல்லா இருக்கும். செய்து பாருங்க. இந்த மாதிரி இந்த பானுக்கு மேலே எடுத்து வச்சும் சாப்பிட்லாம், சும்மாவும் சாப்பிட்லாம். நீங்கள் சோறோடையும் சைடில் கொஞ்சம் சோறு வச்சு சாப்பிடலாம். உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். உரைப்பு அளவாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.